நான் என்ன பாவம் பண்ணினேனோ தெரியல, இப்படி நம்ம கஷ்டப்படுறோம். இதே வந்து நல்லா இருக்கும்போது நான் என்னவோ புண்ணியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இவங்கெல்லாம் வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப வந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த பணிகளுக்கு ரொம்ப உதவி செய்யறது, முக்கியமா வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஜட்ஜா கூட இவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கான அவங்களுடைய பணிகள் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்காக அட்வைஸ் பண்றது, குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கிறது அதெல்லாம் பத்தி சொல்றது. இதை தாண்டி வந்து ப்ரீ அடிஷன் டாக்டர் சொல்றோம் இல்லையா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெட் ஷாப் வச்சிருக்கோம், அதுவும் குழந்தைங்களோட கிட்ஸுக்குனே வந்து ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வச்சிருக்கோம்னா கூட நம்ம வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சில விஷயங்கள்லாம் நம்மளால மாத்தவே முடியாது. நம்ம ஏன் தான் அப்படி இருக்கும் நமக்கு தெரியவே இல்லை, நம்ம புலம்பிட்டே இருப்போம் இல்லையா. சோ அது ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் நம்மளோட ராசியில எழுதப்பட்ட விதி. இது யாரால மாத்த முடியும்? அதனாலதான் நம்ம அப்படி இருக்கோன்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. நீங்க தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவுகள்ல இதை உங்களால மாத்தவே முடியாது. சில விஷயங்கள் பிக்ஸ் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, அது மாதிரிதான். சோ குரு வந்து இங்க அதிபதியா இருக்காருங்க. உங்களுடைய ராசியிலேயே பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப என்னங்க விஷயம் இருக்கும்? முழுக்க முழுக்க குருன்னா யாரு? பெரும் பணம், பெரும் பொருளாதாரம், தங்கத்துக்கு அதிபதி. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது எது அப்படின்னா குருதான். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, அந்த பாக்கியம் நம்ம என்ன சொல்லுவோம், எப்பவுமே திட்டும் போதோ நம்ம கவலைப்படும் போதோ நம்ம ரொம்ப சோகமா இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நான் என்ன பாவம் பண்ணினேனோ தெரியல, இப்படி நம்ம கஷ்டப்படுறோம். இதே வந்து நல்லா இருக்கும்போது நான் என்னவோ புண்ணியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இவங்கெல்லாம் வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி அமைப்பை குறிக்க கூடதான் அந்த குரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நீங்க எப்படி இருப்பீங்க? தனித்துவமா யாருமே இல்லைங்க. நான் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கணும். 10-11 வாழ்றது வாழ்க்கை கிடையாது. தனித்துவமா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விஷயம் உங்களாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அதை முடிச்சு காட்டக்கூடிய வீம்பு பிடிசாதனை ஜாஸ்தி இருக்கும். அதாவது அட்வைசபிள் அப்படிங்கிறது யாருக்கு அட்வைசபிளா இருக்க முடியும்? எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கருத்து ஏற்புடையதா இருக்கணும் இல்லையா. நீங்க எல்லாம் எப்படின்னா அப்படிதாங்க இருப்பீங்க. ஒரு ஐடியா வேணும், எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, எனக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னு பல பேர் வர்றவங்களுக்கு கரெக்டான அட்வைசபிளான ஒரு பர்சனா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான். ஆசான்னா யாரு? யாராவது நம்ம குருன்னு ஏத்துப்போமா? குருன்னா என்ன வேணும்? அவங்களுக்கு எல்லா விஷயத்தை பத்தினும் கேள்விகள் சிந்தனைகள் இருக்கணும். மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது சார்ந்த விஷயத்துல அவங்க கை தெரிந்தவங்களா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்பயுமே ஒரு அறிவிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கோபம் ஜாஸ்தி வரும். நான் தான்ப்பா கெத்து, என்னை விட யாரும் இருக்க முடியாதுன்ற மாதிரி நிலை இருக்குமா இல்லையா? கிட்டத்தட்ட முன்கோபம் ஜாஸ்தி இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல நமக்கு வந்து எல்லாரும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு குருநாதர்னா இப்ப பாத்துக்கோங்களேன், நிறைய பேர் வந்து சொசைட்டில உங்ககிட்ட கேட்டு அட்வைஸ் கேட்டுதான் மற்ற விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமான நபரா நீங்க மதிக்கப்படக்கூடிய நிலைகள் அப்படின்றது இருக்கும். பெரும் பணம் எங்கெல்லாம் புழங்குதோ அது சார்ந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நகை சார்ந்த விஷயம். ஒரு கூட்டத்துல ஒருத்தர் வந்து நல்ல தங்கத்துல நகையா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரை பார்த்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அவங்க எல்லாம் வந்து தனுசு ராசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யூனிக்கான கேரக்டரா பாக்குறதுக்கு ஒரு வசீகர தோற்றமும் பிரகாசமான நிலையும் அப்படின்றது இவங்க கிட்ட இயல்பா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் சார்ந்த கவலையும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவா வந்து குழந்தை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய மனமே பாத்தீங்க அப்படின்னா இயல்பாவே அதுக்கான ஒரு நிலைகள் உண்டு. 5ஆம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய செவ்வாவோட வீடா வரும். அதனாலதான் உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. கோவப்படக்கூடிய நிலை வந்து நியாயமான கோபமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா 2 விதமான நபர்கள் எல்லா ராசியிலும் உண்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்ற மாதிரி இவங்களும் எப்ப கடவுளா இருப்பாங்க எப்ப மிருகமா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுங்கிற நிலை உண்டு. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா குரு வந்து எக்ஸ்ட்ரீமா நல்ல நிலையில இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இவங்களோட ராசி அதிபதியே வந்து குரு. ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ரொம்ப வந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடவுள் சார்ந்த பணிகளுக்கு ரொம்ப உதவி செய்யறது, முக்கியமா வந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம், அறம் பணித்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அறங்காவலரா இருக்காங்க. அந்த கோவில்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது, சப்போர்ட்டிவா இருக்கிறது, கோயில்களை சீரமைக்கிறது, கோயில்கள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து திருவாசகம் தேவாரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கத்துக் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஆசா இருக்கக்கூடிய நிலை. ஒரு பக்கம் சொற்பொழிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடவுள் பத்தின சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய நிலை உண்டு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை தனக்கான அங்கீகாரம், தனக்கு பிடிச்சதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை. இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது பொதுவாவே வந்து தனுசு ராசிக்கு உண்டு. ஒண்ணும் இல்லைங்க, இவங்க வந்து சுதந்திர காற்று. இவங்களை வந்து அடைப்பட்டு இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் இருக்கும். ரொம்ப கிளீன் ஹேபிட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். யாருமே வந்து கொஞ்சம் அனீசியா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் அப்படின்றது உண்டு. பழமையில் புதுமைவாதி, புதுமையில் பழமைவாதின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சோ தனித்துவமா வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நேர்மையா உண்மையா அப்படின்னு இருக்கிறத தாண்டி நியாயவாதிகளா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா யார்கிட்ட போய் ஜட்மெண்ட் கேட்போம்? அவங்க கரெக்டான நபரா இருந்தா தானே கேட்போம். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட உண்மையிலேயே ஒரு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஜட்ஜா கூட இவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கான அவங்களுடைய பணிகள் இருக்கும். இவங்களோட வேலைகள்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் பணி அப்படின்றப்ப ஒரு காலேஜ் லெக்சரரா இருக்குது, ஸ்கூல் பிரின்சிபலா இருக்குது, ஸ்கூல் டீச்சரா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம தங்க நகை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கதா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய நிலை, ஒரு 10 பேர் வந்து இவங்களை மரியாதை கொடுத்து இவங்க கிட்ட ஒவ்வொரு அட்வைஸும் கேட்டு செய்யற மாதிரி இருக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதோட இவங்களுக்கு வந்து பொருளாதாரம், பெரும் பணம், அதாவது எப்பவுமே சுக்ரன்றது குறும் பணம், குருன்றது பெரும் பணம், நகைக்கு குறிக்கக்கூடியவரும் குரு தான். சோ இப்ப வந்து தங்க நகை ஆபரணங்கள் சாண்டி இல்லாம எங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபண்ட் வந்து கை மாறுது, லிக்விட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, சோ இந்த பணம் பரிமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ குழந்தை ஆலோசகர், குழந்தை நல ஆலோசகர் சொல்றோம் இல்லையா, சோ குழந்தைகளுக்காக அட்வைஸ் பண்றது, குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கிறது அதெல்லாம் பத்தி சொல்றது, இதை தாண்டி வந்து பீடியாட்ரிஷியன் டாக்டர் சொல்றோம் இல்லையா, குழந்தை நல மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி. சோ முழுக்க முழுக்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கான நிலைகள் எல்லாத்தையும் குடிக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெட் ஷாப் வச்சிருக்கோம், அதுவும் குழந்தைங்களோட கிட்ஸுக்குனே வந்து ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்னா கூட நம்ம வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இவங்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு இயல்பாவே வந்து இந்த சிறுபிள்ளைத்தனமான ஒரு குணாதிசயம், கிண்டல் பண்றது, கேலி பண்றது, மத்தவங்க நக்கடிச்சு சிரிக்கிறது, அவங்கள வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய நிலை இருக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்லைன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்க முடியுது. இப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தாமத திருமணம், அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். 1-2 நாள் இல்லைங்க, உங்களை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் நமக்கான நேரம் போதில் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சோ நீங்க எந்த கடவுள் வழிபாடு எடுத்துட்டா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி குரு பகவான் உங்களோட ராசியாதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான நிலைகளை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் சித்தர்கள் ஜீவ சமாதி வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜீவ சமாதிகளை போயிட்டு உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களும் ஏற்றமும் கண்டிப்பா வந்தே தீரும். அதுல எதுவும் கொஞ்சம் கூட வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்கேயா ஒரு ஜீவ சமாதி போயிட்டு வந்து பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். அதாவது இயல்பாவே வந்து என்ன நடக்க போறது, என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து இயல்பாவே ஞானம் பெற்ற நீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அமானுஷ்யமான சில விஷயங்களும் ஆன்மீகத்தினுடைய தன்மைகளும் முழு மனசை பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க. மற்றொரு பதிவுல சந்திக்கிறேன். உங்களை பத்தி விளக்கமா நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.